அனைவருக்கும் வணக்கம். காவலர் பதவிக்கான எழுத்து தேர்வு எப்படி இருந்தது? இப்போ போலீஸ் எக்ஸாம் சண்டே நடந்தது. அந்த தேர்வு எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். கட் ஆஃப் நிலவரம் என்ன என்பதை பற்றியும் இந்த பதிவில் பார்ப்போம். ஞாயிற்றுக்கிழமை அன்று காவலர் பதவிக்கான எழுத்து தேர்வு எப்படி இருந்தது, இந்த தேர்வுக்கான கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்ன என்று இந்த பதிவில் பார்ப்போம். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்திய காவலர் தேர்வு 2025 வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில் தேர்வு எழுதிய மாணவர்கள் மத்தியில் விடைத்தாள் பகுப்பாய்வு மற்றும் மதிப்பெண்கள் குறித்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இது தொடர்பாக யூனிக் அகாடமியின் சார்பில் தேர்வு பகுப்பாய்வு மற்றும் மதிப்பெண் கணிப்பு இந்த யூடியூப் பக்கத்தில் வெளியிடுகிறோம். பகுப்பாய்வின்படி காவலர் தேர்வுக்கான வினாத்தாள் கொஞ்சம் எளிதாக இருந்ததாக கூறப்படுகிறது. பெரும்பாலான கேள்விகள் வழக்கமான பிசி தேர்வின் தரத்தில் இருந்தன, போலீஸ் தேர்வுடைய தரத்திலே இருந்தன. அதிக எண்ணிக்கையிலான கூற்று அடிப்படையிலான கேள்விகள் இடம்பெறவில்லை. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 தேர்வை போல் இந்த கூற்று போன்ற கேள்விகள் இடம்பெறவில்லை. அதேமாதிரி பொறுத்துக கேள்விகளில் ஒரு விடையை தெரிந்து கொண்டாலே முழு பதிலையும் கண்டறியும் வகையில் எளிமையாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 80 கேள்விகளை கொண்ட தமிழ் தகுதி தேர்வில் 32 கேள்விகளுக்கு சரியாக பதிலளித்தாலே போதுமானது. தமிழ் பேப்பர் கொஞ்சம் எளிமையாகவே இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பெண்கள் தரவரிசைக்கு பரிசீலிக்கப்படாது. தரவரிசைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் 70 கேள்விகள் கொண்ட பிரதான தேர்வில் அறிவியல் பாடத்திலிருந்து சுமார் 16 கேள்விகளும் வரலாறு பகுதியிலிருந்து சுமார் 5 கேள்விகளும் கேட்கப்பட்டுள்ளன. பொதுவாக மதிப்பெண்கள் தீர்மானிக்கும் முக்கிய பங்காற்றும் நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ் பகுதி எதிர்பாராத விதமாக 1 அல்லது 2 கேள்விகளுடன் குறைவாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக மதிப்பெண் கூட ஒரு காரணமாக கருதப்படுகிறது. வினாத்தாள் மிதமான அளவில் இருந்ததாகவும் நடப்பு நிகழ்வுகள் கேள்விகள் குறைந்ததாலும் இந்த ஆண்டு மதிப்பெண்கள் சற்று கூடுதலாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இருபாலருக்கும் மொத்தம் 70 கேள்விகள் உள்ள நிலையில் ஆண்களுக்கு 62 முதல் 64 கேள்விகளும் பெண்களுக்கு 56 முதல் 58 கேள்விகளுக்கும் சரியான பதில் அளித்திருக்க வேண்டும். 60 கேள்விகளுக்கு மேல் சரியாக பதிலளித்த ஆண் தேர்வர்கள் இப்போதே உடற்தகுதி தேர்வுக்கு தயாராக தொடங்கலாம். பெண்கள் 56 கேள்விகளுக்கு மேல் சரியாக பதிலளித்த பெண்கள் உடற்தகுதி பயிற்சிக்கு தயாராகலாம். சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழ் வரும் விளையாட்டு பிரிவு தேர்வர்களுக்கு பொது பிரிவிலிருந்து சுமார் 10 கேள்விகள் வரை கம்மியாகும். நாற்பத்தி கேள்விகளுக்கு மேல் விளையாட்டு பிரிவை சேர்ந்த மாணவர்கள் சரியாக பதிலளித்தவர்கள் இவர்கள் மேற்கொண்டு உடற்தகுதி பயிற்சியை தொடங்கலாம். தேர்வு முடிவுகள் சுமார் 1 மாதத்தில் வெளியாகும் என்றும் உடற்தகுதி தேர்வு அடுத்து 50 நாட்களில் நடைபெறும் என்றும் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதனால் இந்த மதிப்பெண் எடுத்துள்ள மாணவர்கள், அதற்கு மேல் உள்ள மாணவர்கள் உடற்தகுதி தேர்வுக்கு இப்பொழுதிருந்தே தயாராகலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். யூனிக் அகாடமி மற்றும் அகில இந்திய கல்வியாளர் மற்றும் கல்வி ஆலோசகர் சங்கத்தின் தலைவர் கல்வியாளர் முனைவர் ஜெய் கோவிந்தராஜ். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.